பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. வெயில்ல வாங்கிட்டு வந்த 10 ரூபாய் வெத்தலை கிளவி வாய்க்கு பத்தல. புரியக்கூடாது, புரிஞ்சாதான் கஷ்டம். வெயில்ல வாங்கிட்டு வந்த 10 ரூபாய் வெத்தலை வாங்கிட்டு வந்தா 10 ரூபாய் வெத்தல பத்தனைக்கு கத்தல. ஐயோ எல்லாமே நான் சிங்கா போய்கிட்டு இருக்கேன். ஞாபகம் இல்ல எதுவுமே. என் தலையெழுத்து அட்வான்டேஜா ஜெயிக்க கூடாது இருக்கு போல. உன்கிட்ட இருக்கு வெத்தல. உன்கிட்ட இருக்குது வெத்தலை. வெயில வாங்கிட்டு வந்த 10 ரூபாய் வெத்தல கிளவி வாய்க்கு பத்தல. வாயில வசப்பு வச்சு தேங்க. சோலி முடிச்சு. இந்த வாரம் அட்வான்டேஜ் டாஸ்க ரெட் டீமுக்கு உமேர் அண்ட் சௌந்தர்யா சேர்ந்து இப்படிதான் முடிச்சு விட்டாங்க. டங் ட்விஸ்டர்ல வேற லெவல்ல சென்டென்ஸ் எல்லாம் குழப்பி மறந்து போய் உமேர் வளர்னதை அதுக்கு மேல அதிகமா சௌந்தர்யா இன்னொருத்தர்கிட்ட வளரன்ட்டு டாஸ்க சும்மா வேற லெவல்ல சொதப்புனாங்க ரெட் டீம்னு தான் சொல்லணும். ஆனா செம்ம ஃபன்னா இருந்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். குக் வித் கோமாளி 16th ஆகஸ்டோட எபிசோட்ல ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்துருவோமா? அட்வான்டேஜ் டாஸ்க் என்னவா இருந்தது, அதை எப்படி வின் பண்ணாங்க அப்படின்றதையும் பார்க்கலாமா? இது தடவை ரொம்ப வித்தியாசமா டீம் பிரிச்சிருக்காங்க, அதுவும் என்னன்றதை பார்க்கலாம். அங்க வீடியோக்குள்ள போகலாம். தைரியத்துக்கே தைரியம் கொடுக்கும் லட்சுமி மேமே. லட்சுமி என்ற கூப்பிடும் தைரியம் இவருக்கு மட்டும்தான். இவர் அதிகமாக போட மாட்டார் கடி, ஆனால் மாதம்பட்டி சரை கலாய்த்து அப்பப்போ வாங்குவார் அடி. இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. என்ன சொன்னாங்க ஒண்ணுமே கேட்கலடா. அப்படியா சிரிக்கிறீங்க? இப்படிதான் லட்சுமி மேம் என்னன்னு தெரியாம சிரிக்க, அதை பார்த்து உமேர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்க, தெரியல எல்லாரும் சிரிக்கிறாங்க நானும் சிரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி லட்சுமி மேம் சொல்ல, ஓ ஒண்ணுமே புரியாம தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு உமேர் ஒரு கலாய்ச்சாரு லட்சுமி மேம். அவங்களும் அதை கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம அட ஆமாப்பா அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. இந்த வீக் குக் வித் கோமாளி பேரிங்லாம் பாத்தீங்கன்னா கோமாளிஸ்லாம் இந்த தடவை வெளியில இருந்தாங்க. கோமாளி உலகத்துல குக்ஸ் எல்லாம் இருந்தாங்க. இந்த தடவை கோமாளிஸ்லாம் சேர்ந்துதான் குக்கை செலக்ட் பண்ணாங்க. எப்போதும் கோமாளிஸ் தான் கெட்டப் போடுவாங்க, இந்த தடவை குக்கெல்லாம் கெட்டப் போட்டுட்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி அந்த கெட்டப்போட வந்து கோமாளிஸ் தான் எப்பவுமே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனா இந்த தடவை வித்தியாசமா குக்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இதுல முக்கியமா ராஜுவோட கெட்டப் அப்படியே வந்து ரஜினி சாரை பார்த்த மாதிரி இருந்தது. கண்ணை மூடிட்டு கேட்ட ரஜினி சாரோட வாய்ஸ் அப்படியே இருந்தது. அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த ஸ்பீச்சுமே பாத்தீங்கன்னா எல்லாரையும் மோட்டிவேட் பண்ற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. பேரிங் பத்தி சொல்லணும்னா ஷபானா அண்ட் குரேஷி பேர் ஆயிருக்காங்க. நந்தகுமார் அண்ட் சுனிதா லாஸ்ட் வீக் பேர் பண்ண அதே டீம் பேர் ஆயிருக்காங்க. சௌந்தர்யா அண்ட் உமேர் பேர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான பேரிங்கா தான் இருக்கு. லக்ஷ்மி மேமன் தங்கதுரை அண்ணா, பிரியா ராமன் மேமும் ஷர்ஜனும் பேர் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ராஜுபாய் அண்ட் புகழ், இவங்க 2 பேர் பேர் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் குக்கெல்லாம் வாங்கியிருக்க ஸ்கோரை வச்சு டீம் பிரிச்சிருக்காங்க. அது ஆட் நம்பர்லாம் ஒரு டீம், ஈவன் நம்பர்லாம் ஒரு டீம். அதாவது 1, 3, 5 அந்த ஸ்கோர் போர்டில் அந்த ரேங்கிங்ல இருக்காங்கல்ல, அவங்கலாம் ரெட் டீமா. ஈவன் நம்பரான 2, 4, 6 இவங்கெல்லாம் வந்துட்டு ப்ளூ டீமா. அப்படி பார்த்தா ப்ளூ டீம்ல நந்தா, ஷபானா அண்ட் லக்ஷ்மி மேம் இருக்காங்க. அண்ட் இந்த டீமுக்கு அவங்களே வச்சுக்கிட்ட பேர் பாத்தீங்கன்னா மதராசி மாஸ்டர்ஸ். ரெட் டீம்ல ராஜு, உமேர், பிரியா ராமன் இவங்கெல்லாம் வந்துட்டு டீம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பிரிக்கப்பட்டிருக்க இந்த டீம் தான் வந்து லாஸ்ட் எலிமினேஷன் ரவுண்ட் வரைக்கும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்க போறாங்களாம். ஸோ கடைசியில் ஓவரால் ஸ்கோரில் எந்த டீம் கம்மியாக இருக்கோ அந்த டீம் டைரக்டா எலிமினேஷன் குக் ஆஃப் போவாங்க. அதுல இருந்து ஒருத்தர் எலிமினேட் ஆவாங்க. பொன்னியின் செல்வன் த்ரிஷா வேஷத்துல வந்த ஷபானா குரேஷியை பத்தி ஒரு 4 வார்த்தை சொல்லும் பொழுது மாதம்பட்டி சாரை கலாய்ச்சி அடி வாங்குவாருன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. அதனால குரேஷி நான் இப்ப கண்டிப்பா கவுண்டர் போட்டே ஆவேன்னு சொல்லிட்டு மாதம்பட்டி சாரை ஒரு கலாய்ச்சாரு. அதாவது புக்க வந்து பிரவுன் ஷீட் போட்டு பாத்துருவீங்க, மனுஷன பிரவுன் ஷீட் போட்டு ஒரு ஆளை பாத்துருவீங்க. நக்கல்யா அவனுக்கு. ஜெனரலா குழந்தைங்க புக்க தான் பிரவுன் ஷீட் போடுவாங்க, மனுஷனையா பிரவுன் ஷீட் போட்டுருக்கீங்க. இந்த மாதிரி வாலண்டியரா மாதம்பட்டி ரங்கராஜ் சாரை வச்சு செய்யறது குரேஷி மட்டும் தான். ஒவ்வொரு வீக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் சாரை கலாய்க்கிறதுக்குன்னே குரேஷி யோசிச்சு சில விஷயங்கள் எடுத்துட்டு வருவாரு போல இருக்கு. மாதம்பட்டி ரங்கராஜ் சாரை கலாய்ச்ச அளவுக்கு குரேஷி வேற எந்த ஜட்ஜுமே கலாய்ச்சது கிடையாது. ஆனா அது அவருமே ஃபன்னா ஏத்துக்கிறது தான் பெரிய விஷயம். ஆஃப் ஸ்கிரீன்லயும் இவங்களுக்குள்ள நல்ல ஒரு நட்பு இருக்கு. அதை அவங்க இன்ஸ்டா பேஜ்ல போனா பார்க்க முடியும். அடுத்த அட்வான்டேஜ் டாஸ்க் பத்தி தான் பேச போறோம். அட்வான்டேஜ் டாஸ்க்ல ஒரு பெரிய கலவரமே நடந்துருச்சு. ஃபர்ஸ்ட் போனது ரெட் டீம். கூலி குக்ஸ்னா அவங்களுக்கு பேர் இல்லையா? டாஸ்க் எப்படின்னா பாசிங் த சீக்ரெட் மாதிரி டங் ட்விஸ்டர் கொடுத்தாங்க. பெருசா பெரிய லெவல்ல பிளானிங் பிளாட்டிங்லாம் போட்டாங்க. பட் நடுவில் ரெட் டீம்ல இருந்த சௌந்தர்யாவாலையும் உமேராலையும் தான் அந்த டீமால பெரிய லெவல்ல எந்த பாயிண்ட்ஸும் எடுக்க முடியல. அது மட்டும் இல்ல, லாஸ்ட்ல நான் நிக்கிறேன், அப்போதான் வந்து நான் கரெக்டா வாங்கி கரெக்டான விஷயத்த சொல்லுவேன் அப்படின்னு போய் பின்னாடி நின்ன புகழ் ஓரளவு ராஜு தனக்கு புரிஞ்ச விஷயத்த திருத்தி சொல்லும் போது கூட அந்த சென்டென்ஸை கொஞ்சம் கூட ஞாபகம் வச்சுக்க முடியாம தப்பா உளறி கொட்டினாரு. அட்வான்டேஜ் டாஸ்க்ல ரெட் டீம் எடுத்த ஸ்கோர் பாத்தீங்கன்னா 5 பாயிண்ட்ஸ்,
அடுத்து வந்தது ப்ளூ டீம். ரெட் டீம் பண்ண தப்பு எல்லாத்தையுமே நல்லா உட்காந்து அப்சர்வ் பண்ணிட்டு இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு கரெக்டான பிளானிங்கோட வந்து இறங்குனாங்க. பட் அவங்க டீம்ல சுனிதா இருந்தாங்க. மொழி தெரியாம மொழி பிரச்சனையில உமேர் அவுட் ஆனாருன்னா அதே மாதிரிதான் இந்த பக்கமும் சுனிதாக்கு வந்து மொழி அவ்வளவா தெரியல. சாதா தமிழ் அவங்களுக்கு புரியும். ஆனா கொஞ்சம் இந்த மாதிரி டங் ட்விஸ்டர் மாதிரி வரும்பொழுது நம்மளுக்கே கஷ்டம், தமிழ் பேசுற நம்மளுக்கே கஷ்டம். ஸோ சுனிதா உமேர்லாம் வந்து வேற லாங்குவேஜ்ல இருந்துட்டு வந்து தமிழ் கத்துக்கிட்டு பேசுறாங்க. அவங்களுக்கு நிஜமாவே ரொம்ப கஷ்டம் தான். ஸோ டீம் ப்ளூ வந்துட்டு சுனிதாவால தான் நிறைய பாயிண்ட்ஸ் கம்மியா இழக்க வேண்டியாச்சு. இருந்தாலும் லாஸ்டா ஸ்ட்ராட்டஜி ஒன்று பண்ணி சூப்பரா வின் பண்ணாங்க. அதாவது ரொம்ப ரிஸ்கான ஸ்ட்ராட்டஜி. அதாவது நந்தா வந்து ஃபுல் சென்டென்ஸை கொடுத்தா சுனிதா குழம்பிடுறாங்கன்றதுனால அதுல இருந்து ஒரு 3 வேர்ட்ஸை மட்டும் எடுத்து இதை மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க. சென்டென்ஸை முழுசா சொன்னாதான் பாயிண்ட்ஸ் கொடுக்கணும்னு டீம் ரெட் எவ்வளவோ சண்டை போட்டு பார்த்தாங்க. ஆனா வேர்ட்ஸ் கரெக்டா எத்தனை வருதோ அதுக்கு தான் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால ப்ளூ டீமையே அட்வான்டேஜ் டாஸ்க் வின்னரா அறிவிச்சுட்டாங்க. அதாவது லக்ஷ்மி மேம், நந்தா அண்ட் ஷபானா இவங்களோட டீம் இருக்கு இல்லையா, அவங்க தான் வந்து அட்வான்டேஜ் டாஸ்க் வின்னர் ஆனாங்க. இருக்கட்டும், அட்வான்டேஜ் டாஸ்க்ல இதான் லக்ஷ்மி மேம் ஃபர்ஸ்ட் டைமா வின் பண்றாங்க. எப்பவுமே ஒருத்தர் தான் அட்வான்டேஜ் டாஸ்க் வின்னரா இருக்க முடியும். இந்த தடவை பாத்தீங்கன்னா ஒரு டீமுக்கே வந்து அட்வான்டேஜ் டாஸ்க் வின்னர் ஆக்குறாங்க. ஸோ ப்ளூ டீம் அட்வான்டேஜ் டாஸ்க் வின் பண்ணதுனால அவங்களுக்கு குக்கிங் அப்போ ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கும். இந்த ஒரு விஷயத்த காரணமா காமிச்சு உமேர் அண்ட் புகழ் ரொம்ப சண்டை போட்டாங்க. புகழ் ஃபன்னுக்கு பண்ணாலும் உமேர்லாம் வந்து ரொம்ப சீரியஸாவே ஆயிட்டாரு. பிக் பாஸ்ல எப்படி கேமரா முன்னாடி வந்து நியாயம் பேசுவாங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கேமரா முன்னாடி வந்து நியாயம் கேட்டுட்டு இருந்தாரு. டெசிஷன் தான் ஃபைனல் சொன்னதுனால ஜட்ஜஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க அதுல வர வேர்ட்ஸுக்கு தான் பாயிண்ட்ஸ், அதனால ப்ளூ டீம் தான் வின் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயம் எனக்கு லைட்டா ஃபேரா படல. பட் ஸ்டில் ஸ்ட்ராட்டஜின்னு யோசிச்சா ப்ளூ டீம் பண்ணது செம்ம ஸ்மார்ட் மூவ். ஷபானாவும் ஒரு பாயிண்ட் கிளியரா சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயத்த ரெட் டீம் முன்னாடியே யோசிச்சிருந்தாங்கன்னா அவங்களுமே இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணியிருப்பாங்கன்ட்டு. எஸ், யோசிச்சு பார்த்தா அது உண்மைதான். ஸோ அட்வான்டேஜ் டாஸ்க் வின்னர் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மேம், ஷபானா அண்ட் நந்தகுமார். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அட்வான்டேஜ் டாஸ்க் ஃபேராக நடந்துச்சா? டெசிஷன் வந்து ஃபேரான டெசிஷன் தான் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைப்பா, என்னை பொறுத்த வரைக்கும் ரெட் டீம் தான் வந்து குவாலிஃபைட், அவங்க தான் வந்து ஃபுல் சென்டென்ஸும் சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சும்மா இதனால ஒன்றும் பெருசாக மாற போகிறது கிடையாது. பட் நம்மளோட ஆதங்கத்தை ஷேர் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல உங்களை திரும்ப மீட் பண்ண வரேன். நான் பை ஃப்ரம் ஜமீமா. கமெண்ட் செக்ஷன்ல ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விட்டுட்டு போயிடுங்க. தேங்க்யூ. மீண்டும் சந்திக்கலாம். பாய்.